நீண்ட இடைவேளைக்கு பிறகு தனது நகைச்சுவை திறமையினாலும் நடிப்பாற்றலாலும் மக்களை கவர்ந்த திரு வடிவேலுவின் மறு அவதாரமாக வெளிவந்திருக்கும் திரைப்படம் தெனாலிராமன். சில காலமாக தமிழ் சினிமாவின் தயாரிப்பு துறையை தடுமாற வைக்கும் எழுதி வைக்கப்படாத திடீர் திருப்பங்கள், திடீரென வரும் தீர்ப்புகள், திடீர் மனிதர்கள், அவர்களால் எழும் பிரச்சனைகள், திடீர் சமரசங்கள் என எல்லாவற்றையும் லாவகமாக சமாளித்து திரைக்கும் வந்திருக்கிறது இந்த திரைப்படம். நாட்டின் நலனுக்காக மன்னரை கொல்ல மந்திரியாகும் தெனாலிராமன் அதில் வெற்றி பெற்றாரா? உண்மை நிலையை கண்டறிந்தாரா? நாடு வளம் பெற்றதா? கலைகள் பறிக்கப்பட்டனவா என்பதுதான் படத்தின் கருக்கதை. நாடறிந்த தெனாலிராமன் கதைகளை ஒரு நீதிக்கதையின் நடுநடுவே புகுத்தி ஒரு முழு நகைச்சுவை படமாய் தர முயன்றிருக்கிறார் இயக்குனர். இந்த படத்தின் பலம் வடிவேலுவின் நடிப்பும் அவரது நடிப்பை சில காலம் பார்க்க முடியாமல் இருந்த ரசிகர்களின் ஆர்வமும் தான். மிகப்பெரிய துவக்கம் எதுவும் இல்லாமல் படம் ஆரம்பித்தாலும் வடிவேலுவின் நடிப்பும் அவரது இயற்கையான நகைச்சுவைகளும் படத்தோடு நம்மை ஓரளவு பயணிக்க வைக்கிறது. படத்தின் முன்னோட்டத்தில் வருவது போல ஒரு நல்ல அரசன், அவரது உதவாக்கரை மந்திரிகள், ஒரு நயவஞ்சக கூட்டம், அவர்களுக்கான நடுங்க வைக்கும் பின்புலம், கதையின் நாயகனை காதல் புரிய ஒரு இளவரசி, அவருக்கு உதவ ஒரு கூட்டம் என்று வழக்கமான கதை மாந்தர்களை தன்னகத்தே கொண்ட தெனாலிராமன் படம் சிறிது நமது கவனத்தை ஈர்ப்பது நகைச்சுவையில் மட்டும்தான். அதிலும் வடிவேலுவின் உடல் மொழியில் மனிதர் வெளுத்து வாங்குகிறார். மன்னர், மதியுகி என இரண்டு பாத்திரங்களில் வேறுபட்ட நடிப்பை வாரி வழங்கியிருக்கிறார். இத்தனை காலம் இவர் இல்லாமல் ஏற்பட்டிருந்த வெற்றிடத்தை கச்சிதமாய் தன் சிறப்பு கொண்டு நிரப்பியிருக்கிறார். ஆனால் இவரை தவிர மற்றவர்கள் அந்த அளவுக்கு நம் கவனத்தை கவராமல் சிந்தையில் இருந்து சிதறுவது சிறிது பின்னடைவே. அந்நிய முதலீட்டினால் ஏற்படும் விபரீதங்கள் என்னதான் விடுதலை அடைந்தாலும் வேற்று நாட்டவரின் தொட்டு தொடரும் மறைமுக ஆதிக்கம், அரசு இயந்திரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் கரைபடிந்த ஊழல்கள் என சமுதாய சிந்தனைகளை விதையாய் விதைத்திருப்பதற்காக இயக்குனரை பாராட்டியே தீர வேண்டும். ஆயினும் சில இடங்களில் புலிகேசியின் நிழலாடல்கள் அங்கெங்கே தென்படுவதும், கதைக்கு தேவையற்ற ராணிகள் கூட்டமும் அவர்களின் மழலையர் தோட்டமும் காட்சிகளின் கோர்வையின்மையும் நம்மை சற்றே உறுத்துகின்றன. அது மட்டுமா, சிலர் மட்டுமே பேசும் தூய தமிழும் தெனாலிராமனின் அறியப்படாத பின்புலமும் அதற்கான வலுவான காரணமின்மையும், இளவரசியின் நம்ப முடியாத திடீர் காதல் மற்றும் வலுக்கட்டாயமாய் புகுத்தப்பட்ட நினைவலைகள் என படத்தின் விறுவிறுப்பை பதம் பார்க்கும் செயற்கை உரங்கள் அங்கங்கே தென்படுகின்றன. திரு வடிவேலுவின் முந்தைய படமான புலிகேசியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணங்கள் என்று பார்த்தால் அது அழுத்தமாக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். அவர்களின் ஸ்திரத்தன்மை கெடாமல் கோர்வையான திரைக்கதை பின்னப்பட்டிருந்ததுதான் புலிகேசியின் வெற்றிக்கு காரணம். ஆனால் இந்த படத்தில் வரும் மன்னர் வலிமை மிக்கவரா இல்லை வாய்ச்சொல்லில் வீரரா என்றே விளங்கவில்லை. ஒவ்வொரு முறையும் கோபப்படுகிறார், மன்னிப்பு கோருகிறார், சொற்ப தண்டனைகளை பேருக்கு விதிக்கிறார், பின்னர் அவரே அது திரும்ப பெறுகிறார். ராஜ துரோகத்திற்கு இவர் வழங்கும் தண்டனை சிறிதே வியக்க வைக்கிறது. இயக்குனர் தனக்கான பாதையை சரியாய் வகுக்காமல் காட்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி இருப்பது படத்தின் மிகப்பெரிய பலவீனம். கதையில் வரும் ராதாரவி மற்றும் பலரின் திறமை விரயம் செய்யப்பட்டிருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம். கோடை விடுமுறையில் குழந்தைகளுக்காகவும் வடிவேலுக்காகவும் இந்த படத்தை பார்க்கலாம். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செல்வது மிக நலம். இந்த படத்தினால் வடிவேலுவின் வனவாசம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இனி இவரை பல படங்களில் பார்க்க போகிறோம் என்பது வேண்டுமானால் நமக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயம். தெனாலிராமன் புலிகேசியின் நிழல், ஆனால் புதியவன் அல்ல.